வணக்கம். தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆன்மீக பாதையில் பயணிக்கும் பலருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எப்போதுமே இருக்கும். உலகம் முழுவதும் இவ்வளவு துன்பங்களும் குழப்பங்களும் நிறைந்திருக்கின்றதே, எல்லாவற்றையும் உணர்ந்த ஞானிகளும் மகான்களும் ஏன் ஒரு குகையிலோ அல்லது ஆசிரமத்திலோ அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள்? அவர்கள் ஏன் ஊர் ஊராகச் சென்று மேடைகளில் ஏறி மக்களுக்கு உபதேசம் செய்து உலகத்தை திருத்தக்கூடாது என்று நாம் பலமுறை நினைத்திருப்போம். இதே கேள்வியை ஒரு பக்தர் நேராக பகவான் ரமண மகரிஷியிடமே கேட்டுவிட்டார். பகவான் ஏன் ஊர் ஊராகச் சென்று உபதேசம் செய்வதில்லை என்ற அந்த பக்தரின் கேள்விக்கு ரமணர் கொடுத்த பதில், உலகெங்கும் மேடைகளில் முழங்கும் அத்தனை பேச்சாளர்களின் குரலையும் மௌனமாக்கக்கூடிய ஒரு மாபெரும் பேரதிர்ச்சியாகும். வார்த்தைகளை விட மௌனத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது! மனிதன் இறந்த பிறகு அவனது அகந்தை என்னவாகிறது? இது போன்ற மனித குலத்தின் மிக ஆழமான கேள்விகளுக்கு ரமண மகரிஷி அளித்த அந்த பேரொளி வீசும் பதில்களை தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். வாருங்கள், ரமணரின் அந்த பிரபஞ்ச மௌனத்திற்குள் நுழைவோம். ஆத்மாவை ஏன் என்னால் உணர முடியவில்லை? ரமணாசிரமத்தில் அமைதி தவழ்ந்து கொண்டிருந்தது. பகவானின் சந்நிதியில் அமர்ந்திருந்த ஒரு பக்தர் தனது நீண்ட நாள் சந்தேகத்தை கேட்கத் தொடங்கினார். பகவான் ஆத்மா என்பது சுய உணர்வுடையது என்று சொல்கிறீர்கள். ஆத்மா எப்போதுமே விழிப்போடு இருக்கிறது என்றால் அந்த ஆத்மாவை என்னால் ஏன் இப்போது உணர முடியவில்லை என்று கேட்டார். ரமணர் மிகவும் ஆழமான ஒரு தத்துவத்தை மிக எளிமையாக விளக்கினார். ஏனென்றால் ஆத்மாவில் இரண்டற்ற நிலை, நான் டியூவாலிட்டி இருக்கிறது. உங்களது தற்போதைய அறிவு என்பது அகந்தையால், ஈகோ உருவானது. அது ஒரு சார்பு அறிவு மட்டுமே. உலகத்தில் ஒரு பொருளை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் அங்கே அறிபவன் என்றும் அறியப்படும் பொருள் என்றும் இரண்டு விஷயங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு மரத்தை பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் பார்ப்பவர் மரம், பார்க்கப்படும் பொருள். இதுதான் சார்பு அறிவு. ஆனால் ஆத்மாவின் விழிப்புணர்வு என்பது முழுமையானது. அங்கே அறிவதற்கு என்று தனியாக எந்த பொருளும் இல்லை. நினைவில் வைத்துக் கொள்வதும் இப்படித்தான். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அங்கே நினைவில் வைத்துக் கொள்ள ஒரு பொருளும் அதை நினைத்து பார்க்கும் ஒரு மனிதனும் இருக்க வேண்டும். ஆனால் ஆத்மாவில் இந்த இரண்டுமே இல்லை. அங்கே நான் என்ற ஆத்மா மட்டுமே இருக்கிறது. இரண்டற்ற அந்த நிலையில் யார் யாரை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் என்று கேட்டார் ரமணர். உடல் இறந்த பிறகு அகந்தை என்னவாகும்? பக்தருக்கு அடுத்த சந்தேகம் வந்தது. பகவான், அப்படியென்றால் இந்த உடல் இறந்த பிறகு நமக்குள் உருவாக்கப்பட்ட அந்த அகந்தை, ஈகோ என்னவாகும் என்று கேட்டார். ரமணர் தனது தீர்க்கமான பார்வையால் பக்தரை நோக்கி பதிலளித்தார். அகந்தை என்பது நான் என்ற ஒற்றை எண்ணம்தான். அது தன்னுடைய சூட்சுமமான நிலையில் வெறும் ஒரு எண்ணமாக மட்டுமே இருக்கிறது. ஆனால் அதுவே தனது பருவுடலோடு சேரும்போது மனதையும் புலன்களையும் இந்த உடலையும் இறுக பற்றிக் கொள்கிறது. நீங்கள் ஆழ்ந்து உறங்கும்போது இந்த அகந்தை உங்கள் மனம், புலன்கள் மற்றும் உடலோடு சேர்ந்து மறைந்து விடுகிறது. ஆனாலும் அங்கே ஆத்மா இருக்கிறது. அதே போலத்தான் மரணத்தின் போதும் நடக்கும். மரணம் வரும்போது இந்த அகந்தை மறைந்து விடுகிறது. ஆனால் ஆத்மா அப்படியே இருக்கும். இந்த அகந்தை என்பது ஆத்மாவை விட்டு தனித்து இயங்கும் ஒரு சுதந்திரமான பொருள் அல்ல. அதை தனியாக படைக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. அது ஆத்மாவின் ஒரு கருவியாக மட்டுமே செயல்படுகிறது. அது அவ்வப்போது செயல்படுவதை நிறுத்திக் கொள்ளும். அதாவது அகந்தை தோன்றும், பின்பு மறையும். இதைத்தான் நாம் பிறப்பு மற்றும் இறப்பு என்று கூறுகிறோம். விஞ்ஞானிகளுக்கே ரமணர் கொடுத்த பேரதிர்ச்சி. தொடர்ந்து ரமணர் நமது மனித அறிவின் எல்லையை உணர்த்த ஒரு அற்புதமான உதாரணத்தை சொன்னார். இந்த சார்பு அறிவு என்பது மனதிற்கு மட்டுமே சொந்தமானது, ஆத்மாவிற்கு அல்ல. எனவே மனித மனம் கற்றுக்கொள்ளும் எந்த அறிவும் ஒரு மாயையே தவிர அது நிரந்தரமானதல்ல. உதாரணமாக ஒரு மாபெரும் விஞ்ஞானியை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் செலவழித்து பூமி உருண்டையானது என்று ஒரு கோட்பாட்டை உருவாக்குகிறார். அதை பல ஆதாரங்களோடு நிரூபித்து உலகமே வியக்கும்படி அதை நிலைநிறுத்துகிறார். ஆனால் அவர் இரவில் ஆழ்ந்து உறங்கும்போது என்ன நடக்கிறது?
அந்த விஞ்ஞானியின் ஒட்டுமொத்த அறிவும் அங்கே மறைந்து விடுகிறது. அவரது மனம் முழுமையாக வெறுமையாகி விடுகிறது. அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது இந்த உலகம் உருண்டையாக இருந்தால் என்ன, தட்டையாக இருந்தால் என்ன, அங்கே உலகமே இல்லை. எனவே மனித மனம் தேடி அலையும் இந்த உலகியல் அறிவெல்லாம் எவ்வளவு பயனற்றது என்பதை இப்போது நீங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதன் இந்த மன அறிவை கடந்து சென்று ஆத்மாவிலேயே நிலைத்திருக்க வேண்டும். ஆத்மாவில் நிலைத்திருக்கும் அந்த அனுபவமே உண்மையான அறிவு. அது மனதால் கிரகிக்கப்படும் வெறும் தகவல் அல்ல என்று தெளிவுபடுத்தினார் ரமணர். ரமணர் ஏன் மேடையேறி உபதேசம் செய்வதில்லை? இப்போது அந்த பக்தர் பலருடைய மனதிலும் இருக்கும் அந்த மாபெரும் கேள்வியை கேட்டார். பகவான், நீங்கள் சொல்வதெல்லாம் மிகப்பெரிய உண்மைகள். ஆனால் பகவான் ஏன் ஊர் ஊராகச் சென்று வெளியே இருக்கும் அந்த பொதுமக்களுக்கு இந்த உண்மையை எடுத்துச் சொல்லி உபதேசம் செய்யக்கூடாது என்று கேட்டார். ரமணர் புன்னகையுடன் உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் அந்த பதிலை கொடுத்தார். நான் அதை செய்யவில்லை என்று உங்களுக்கு யார் சொன்னது என்று திருப்பி கேட்டார். பக்தர் திகைத்து நிற்க ரமணர் தொடர்ந்தார். உபதேசம் செய்வது என்றால் என்ன? ஒரு மேடையின் மீது ஏறி நின்று கொண்டு சுற்றியுள்ள மக்களை பார்த்து கத்திக்கொண்டே இருப்பதுதான் உபதேசமா? உபதேசம் என்பது அறிவை பரிமாறிக் கொள்ளுதல், அவ்வளவுதான். அந்த அறிவை மௌனத்தின் மூலமாகவும் பரிமாறிக் கொள்ள முடியும். ஒரு மனிதனை பற்றி கற்பனை செய்து பாருங்கள். அவன் ஒரு கூட்டத்தில் அமர்ந்து 1 மணி நேரம் மேடையில் நடக்கும் ஒரு முழக்கத்தை கேட்கிறான். ஆனால் அந்த பேச்சினால் அவனது வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாமல் அவன் அப்படியே திரும்பிச் செல்கிறான். இப்போது இன்னொரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் ஒரு புனிதமான ஞானியின் முன்னிலையில் எந்த பேச்சும் இல்லாமல் அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்திருக்கிறான். ஆனால் அவன் அங்கிருந்து திரும்பிச் செல்லும்போது வாழ்க்கையை பற்றிய அவனது ஒட்டுமொத்த பார்வையே முற்றிலுமாக மாறியிருக்கிறது. இப்போது சொல்லுங்கள், இந்த இரண்டில் எது சிறந்தது? எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தாமல் மேடையில் சத்தமாக பிரசங்கம் செய்வதா, அல்லது அமைதியாக அமர்ந்து கொண்டு மற்றவர்களின் உள்ளுணர்வை தட்டி எழுப்பும் ஆத்ம சக்தியை மௌனமாக பாய்ச்சுவதா என்று கேட்டார் பகவான். வார்த்தைகளின் கொள்ளுப்பேரன் ரமணர் இத்தோடு நிற்கவில்லை. மனிதனின் வார்த்தைகள் எவ்வளவு பலவீனமானவை என்பதை விளக்க அந்த வார்த்தைகள் எங்கிருந்து பிறக்கின்றன என்ற ஒரு மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தை உடைத்தார். ஒரு வார்த்தை எப்படி பிறக்கிறது என்று பாருங்கள். முதலில் உருவமற்ற பரிபூரண அறிவு இருக்கிறது. இதுதான் மூலம். அந்த பரிபூரண அறிவிலிருந்து அகந்தை பிறக்கிறது. அந்த அகந்தையிலிருந்து எண்ணங்கள் பிறக்கின்றன. அந்த எண்ணங்களிலிருந்துதான் வார்த்தைகள் தொடர்ச்சியாக பிறக்கின்றன. இப்போது இதை வரிசைப்படுத்தி பாருங்கள். பரிபூரண அறிவு, அகந்தை, எண்ணங்கள். வார்த்தைகளாக நாம் பேசும் இந்த வார்த்தைகள் என்பவை அந்த ஆதி மூலமான அறிவின் கொள்ளுப்பேரன். மூலத்திலிருந்து இவ்வளவு தூரம் தள்ளி 4வது நிலையில் பிறந்த ஒரு கொள்ளுப்பேரனான வார்த்தைகளுக்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்றால், அந்த ஆதி மூலமான மௌனத்தின் தூய அறிவின் உபதேசம் எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும்? அதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி முடித்தார் பகவான் ரமண மகரிஷி. நண்பர்களே, ரமண மகரிஷியின் இந்த ஆழமான உரையாடல் நமக்கு உணர்த்துவது என்ன? இன்று உலகம் முழுவதும் மேடைகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் பலரும் பலவிதமான அறிவுரைகளை வழங்கி வருகிறார்கள். வார்த்தைகள் காற்றில் பறக்கின்றன. ஆனால் மனிதனின் வாழ்க்கை மாறியிருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் வார்த்தைகள் வெறும் ஓசைகள் மட்டுமே. ஆனால் ஒரு உண்மையான ஞானியின் மௌனம் என்பது வெறும் அமைதி அல்ல. அது பிரபஞ்சத்தின் ஆதிமொழி. அது காதுகளுக்கு கேட்காது, நேரடியாக ஆன்மாவோடு பேசும் சக்தி கொண்டது. அதனால்தான் ரமணர் எந்த மேடைக்கும் செல்லவில்லை. அவர் திருவண்ணாமலையில் மௌனமாக அமர்ந்திருந்தாலும் அவரது மௌன உபதேசம் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ஆன்மாக்களை இன்றும் திருத்திக் கொண்டே இருக்கிறது. வார்த்தைகளின் மூலத்தை விளக்கும் ரமணரின் இந்த கொள்ளுப்பேரன் தத்துவம் உங்கள் மனதிற்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது? உங்களின் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய என்றோ அல்லது நான் யார் என்றோ கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற ஆழமான ஆன்மீக ரகசியங்களையும் ஞானிகளின் மெய்சிலிர்க்கும் உரையாடல்களையும் தொடர்ந்து காண நமது தமிழ் விஸ்டம்
டெய்லி சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.